பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கடந்த இரவும் பகலுமாய் கர்த்தர் நம்மை காத்து புதிய மாதத்துல 1ஆம் தேதியில கர்த்தர் நம்மளை தேவாலயத்துல கூட்டி சேர்த்திருக்கிற அவருடைய தயவுக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எவ்வளவு போராட்டம் பிரச்சனைகள் மத்தியிலும் கர்த்தாவே எங்களை கர்த்தர் தமது கண்ணின் மணியை போல காத்து ஆண்டவரே, 7வது மாதம் 1ஆவது தேதியில ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்துல நாங்க இருக்க, உம்முடைய வாக்கு தத்தங்களை கேட்க கர்த்தர் நீங்க செய்கிற உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறையா. சரி, வாசிக்கலாமா? இந்த மாதத்துடைய வாக்கு தத்துவம் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் நல்ல சத்தமா வாசிக்கலாமா? கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். கவனிக்கலாம், ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்துவம், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவாங்க. மறக்கப்படாத நித்திய லட்சியம் அவர்களுக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதனுடைய பின்னணியை பார்த்தாதான் இந்த வாக்கு தத்தத்துடைய பொருள் நமக்கு புரியும். நான் வாக்கு தத்தத்தை சொல்லிட்டு இதனுடைய பின்னணியை பார்த்து பயங்கரமான என்ற தலைப்புல ஒரு 3 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசி, கவனிக்கலாம், ஆலயத்திலிருந்து ஆசாரனிடத்திலிருந்து எதிர்ப்பு, ராஜாக்களிடத்திலிருந்தும் எதிர்ப்பு, யூதயா தேசத்திலிருந்தும் எரேமியா தீர்க்கதரிசிக்கு எதிர்ப்பு வந்ததுனால அவரை துன்பப்படுத்தினாங்க. அதனால அவங்கள பார்த்து சொல்றாரு எரேமியா தீர்க்கதரிசி, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறார். என்னை துன்பப்படுத்துகிறீங்க, ஆகவே நீங்க மேற்கொள்ளவே முடியாது, இடறுவீங்க, உங்கள் காரியங்கள் வாய்க்காது, நீங்க மிகவும் வெட்கப்படுவீங்க. மாறாத நித்திய லட்சிய கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்குவார் என்று எரேமியா இந்த இடத்துல பேசுகிறத பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களை பரிகாசம் பண்ணுகிற, துன்பப்படுத்துகிற, இடையூறாய் இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் உன் மத்தியில எப்படி காணப்படுவார்னா, பயங்கரமான பராக்கிரமசாலியா கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா. அவர் பராக்கிரமசாலியா உன்னோடு கூட இருக்கிறதுனால அவர்கள் உன்னை மேற்கொள்ளவும் முடியாது, இடறுவாங்க, அவங்க திட்டம், அவங்க காரியங்கள் ஒன்றும் வாய்க்காது. கர்த்தர் அவர்களை வெட்கப்படுத்துவாரு. அது மாத்திரமல்ல, மாறாத நித்திய லட்சிய என் தேவனாகி கர்த்தர் அவனை அவங்களுக்கு உண்டாக்குவார். ஆமென். இந்த வாக்கு தத்தத்தின் பிரகாரமாய் இந்த மாதம் முழுவதுமாய் என் தேவனாகி கர்த்தர் நம்மோடு கூட பயங்கரமான பராக்கிரமசாலியா இருப்பார். ஆமென். சரி, கவனிக்கலாம். இதனுடைய பின்னணியை பார்த்து நம்ம ஒரு 3 விதமான பயங்கரமான என்ற தலைப்புல கர்த்தருடைய வார்த்தையை பார்க்க போறோம். யூதயா தேசத்தை சாலமோனுக்கு பிற்பாடு தேசம் 2ஆ பிரிது. வடக்கே இஸ்ரவேல் என்றும் தெற்கே யூதா என்றும் பிரிகிறது. தெற்கே இருக்கிற ஆட்சி செய்த 20 ராஜாக்கள் ஆட்சி செய்யறாங்க. இதுல 16வது ராஜாவா இருக்கிற ஓசியா எரேமியா தீர்க்கதரிசிக்கு நண்பராகவும் எரேமியா ஊழியத்துக்கு ஆதரவாகவும் இருந்தார். ஆனாலும் கூட அவரு எரேமியாவுடைய வார்த்தையை யோசியா கேட்காத பட்சத்துல மரித்து போனார். எரேமியா அவருக்காக புலம்புறாரு. அழுது புலம்பல் புத்தகத்தையே என்ன பண்ணா அவருக்காக எழுதினார். எரேமியா பாடின புலம்பல் என்று சொல்லி 2 நாளாகமும் 35ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல 2 நாளாகமும் 35:25 என்ன பண்ண வாசிக்கிறோம். நண்பராக 16வது ராஜாவாக வந்த யோசியா எரேமியாவுடைய ஊழியத்துக்கு நல்ல சப்போர்ட்டா ஆதரவாக இருந்தார். அதற்கு பிற்பாடு வந்த ராஜாக்கள் எல்லாம் கவனிக்கலாம். அதற்கு பிற்பாடு வந்த யோசியாவுக்கு பிற்பாடு வந்த 3 ராஜாக்கள் இருக்கிறாங்க. இவங்க எரேமியா தீர்க்கதரிசியுடைய ஊழியத்தையும் சரி,
அவருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளும் சரி ஏற்றுக்கொள்ளாம எரேமியாவை துன்பப்படுத்தினர்களாக காணப்பட்டாங்க. 18வது ராஜாவாக யூதாவின் ராஜாவாக வருகிறவர் யோயாக்கீம். இது 2 ராஜாக்களின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 19வது ராஜா யோயாக்கீன். முதல்ல யோயாக்கீம்னு வரும். 19வது ராஜா யோயாக்கீன். இது 2 ராஜாக்கள் 24:8 வாசிக்கிறோம். 20வது ராஜா கடைசி ராஜா. இவருடைய நாட்கள்ல தான் பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சர் வந்து யூதயை முற்றிலும் தீக்கரையாக்கி எல்லா யூதர்களையும் பாபிலோன் தேசத்துக்கு சிறைபிடித்து கொண்டு போனார். சரி, இந்த 20வது ராஜாவா இருக்கிற யூதாவின் ராஜா சிதேக்கியா எரேமியாவை மிகவும் துன்பப்படுத்தினார், காவல்ல வைத்தார். எரேமியா சொன்ன வார்த்தை என்னன்னா, நம்ம மோசே யோசுவா மூலியமா கொடுக்கப்பட்ட பிரமாணத்தை நம்ம கை கொள்ள மீறிட்டோம், ஆகவே பாபிலோன் படையெடுப்பு வருகிறது, சாலமோனால கட்டப்பட்ட தேவாலயம் காக்கப்படணும்னா நாம் பாபிலோன் நுகத்தடிக்குள்ள போடும் வாருங்கள் என்று சொன்ன உடனே இந்த 20வது ராஜாவா இருக்கிற சிதேக்கியா எரேமியாவுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளல. அது மாத்திரமல்ல, அந்நாட்கள்ல இருந்ததானே ஆசரனா இருந்து பஸ்கூர் 20ஆம் அதிகாரம் எரேமியா 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 1-2 வாசிங்க. அதானே பார்த்தேன். எரேமியா இந்த வார்த்தைகளை வாசிங்க. வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறதை இம்மேருடைய குமாரனும் கர்த்தருடைய ஆலயத்து பிரதான விசாரணை கர்த்தருமாகிய பஸ்கூர் கேட்டபோது எரேமியா தீர்க்கதரிசியை பஸ்கூர் அடித்து அவனை கர்த்தருடைய ஆலயத்திலே பென்யமீன் கோத்திரத்தாரை சேர்ந்த மேல் வாசலில் இருக்கும் காவல் அறையிலே போட்டான். சரி, கவனிக்கலாம். எரேமியா கர்த்தருடைய வார்த்தையின்படிதான் தீர்க்க தரிசனம் சொல்றாரு. பாபிலோன் படையெடுப்பு வரப்போகுது, நம்ம யாருடைய நுகத்துக்குள்ள போயிடலாம், நேபுகாத் நேச்சர் பாபிலோனுடைய நுகத்தடிக்குள்ள போயிடலாம், வந்துருங்கன்னு சொல்லி சொன்ன உடனே சிதேக்கியா எரேமியா தீர்க்க தரிசியுடைய வார்த்தையை சிதேக்கியா ராஜாவும் ஏற்றுக்கொள்ள அந்நாட்கள்ல ஆசாரனா இருந்த பஸ்கூர், அதாவது ஆலயத்துடைய அதிகாரியாக இருந்த அந்த பஸ்கூர் ஆசாரியன் எரேமியாவுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாம எரேமியாவை பிடித்து ஆலயத்துல பென்யமீன் கோத்திரத்தாருடைய சேர்ந்த மேல் வாசல்ல இருக்கிற காவலனா போட்டு வைத்தான் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, எரேமியாவுக்கு ராஜாக்களிடத்திலிருந்தும் எதிர்ப்பு, ஆலயத்துல ஊழியம் செய்கிற ஆலய அதிகாரியா இருக்கிற பஸ்கூர் இடத்துல இருந்தும் எதிர்ப்பு யாருக்கு வருதுன்னா எரேமியாவுக்கு வருது. இப்ப எரேமியா பஸ்கூருக்கு ஒரு பெயர் வைக்கிறார் பாருங்க. 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மறுநாளிலே பஸ்கூர் எரேமியாவை காவல் அறையிலிருந்து வெளியே போக விட்டான். எரேமியா அவனை நோக்கி கர்த்தர் உன்னை பஸ்கூர் என்று அழைக்காமல் மாகோர் மீசாபீப் என்று அழைக்கிறார். கவனிக்கலாம். எரேமியா போ பஸ்கூருக்கு ஒரு பெயரை வைக்கிறார். பஸ்கூர் என்று சொன்னா விடுதலைன்னு அர்த்தம். இப்போ பெயர் வைக்கிறாரு, நீ பஸ்கூர் என்று அழைக்கப்படுவதில்லை, விடுதலை என்று அழைக்கப்படுவதில்லை, மாகோர் மீசாபீப் என்று அழைக்கப்படுவீர் என்று சொல்றார். தேவ பிள்ளைகளே, மாகோர் மீசாபீப் என்று சொன்னா எப்பக்கத்திலும் பயங்கரமான அடி உனக்கு காத்திருக்குதுன்னு சொல்றார். அல்லேலூயா. நீங்க 6ஆம் வசனத்துல வாசித்து பார்ப்பனா இருக்கும், பஸ்கூரே நீயும் உன் வீட்டில் வாசமா இருக்கிற யாவரும் சிறைப்பட்டு போவீர்கள், நீயும் உன் கள்ள தீர்க்கதரிசிகளும். சரி, போதும், இங்க கவனிக்கலாம். இந்த பெயர் வைக்கிறாரு, இதனுடைய அர்த்தம் என்னன்னா, எப்பொழுதும் பயங்கரமான அடி உனக்கு என்ன பண்ணுது காத்திருக்குதுன்னு சொல்லிட்டு 6ஆம் வசனத்துல சொல்றாரு, நீயும் உன் வீட்டாரும் உன் வீட்டுல வாசமா இருக்கிற யாவரும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எங்க போவீங்க? பாபிலோன் சிறையிருப்புக்கு போவீங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இதனால எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லது நிமித்தமா ராஜாக்களிடத்துல இருந்து எதிர்ப்பு,
ஆலயத்தில் இருந்தும் எதிர்ப்பு. எரேமியா தீர்க்கதரிசி சோர்ந்து போய் ஊழியத்தை நிறுத்தி கொள்ளலான்னு சொல்லி நினைக்கும் போதுதான் 9ஆம் வசனத்துல கொஞ்சம் வாசிக்கிறீங்களா? 9ஆம் வசனம். ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்று. பாருங்க, இப்போ எரேமியா என்ன சொல்றாருன்னா, இல்ல ஜனங்களும் கள்ள தீர்க்கதரிசிக்கு செவி கொடுக்கறாங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்கல, அரசாளுகளும் கேட்கல, ஆலய அதிகாரி ஆசானும் கேட்கலையே என்று சோர்ந்து போயிட்டு எரேமியா எப்படி ஏசாயா தீர்க்கதரிசி 20 வருஷம் யூத ஜனங்க கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாத நிமித்தமா 20 வருஷம் ஊழியம் செய்யாம வீட்டிலேயே அடைக்கப்பட்டு இருந்தாரோ, அதே போல இவரும் கூட சொல்றாரு பாருங்க. ஆனா அதனால் நான் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்தினால பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல் என் இருதயத்தில் இருக்கிறது. நிறுத்திக்கலாம்னு நினைச்சார் ஊழியத்தை, கர்த்தர் விடல. தேவனுடைய வார்த்தையானது அவர் எலும்புகளில் அடைப்பட்டு இருக்கிற அக்கினியை போல இருதயத்துல காணப்பட்டதாம். அல்லேலூயா. அவருடைய இருதயம் கர்த்தருடைய வார்த்தைனால, தேவ மேல இருக்கிற வைராக்கியத்தை நிமித்தனால, ஆண்டவர் கொடுத்த அழைப்பினால அவர் ஊழியத்தை நிறுத்த முடியல. எலும்புகளில இருக்கிற அக்கினியை போல இருதயத்துல நம்ம கொழுந்தொட்டி எரிந்ததாம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, ஆண்டுடைய பிள்ளைங்க யார் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ அவங்களால எந்த ஒரு காரியத்தையும், அதாவது ஆவிக்குரிய காரியத்தை நிறுத்தி கொள்ளவே முடியாதுங்க. காரணம்னா தேவனுடைய வார்த்தை எப்படி வந்ததுன்னு சொல்றாரு பாருங்க. அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல என் இருதயத்துல இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, எரிகிற அக்கினியை போல இருதயத்துல இருக்கிறது. அவர் வார்த்தை என் எலும்புகளில் இடப்பட்டது என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுமா? எலும்புகளில் இருக்கிற ஊனையும் கணுக்களையும் உருவ குத்துகிறதா இருக்கிறது என்று வேதவசனம் இருக்குது. கர்த்தர் பேச பேச அவரால் தன்னுடைய ஊழியத்தை நிறுத்தி கொள்ள முடியல, அதை தொடருகிறேன் என்று சொல்றார். ஆனாலும் கூட தேவ பிள்ளைகளை, பல இடத்துல இருந்து அவருக்கு பிரச்சனை போராட்டம் வந்ததுனால தான் பிறந்திருக்கவே கூடாது என்று சொல்லி 14ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா, 14ஆம் வசனத்துல பாருங்க, நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக, என் தாயாய் என்னை பெற்ற நாள் ஆஸ்வதிக்கப்படாது இருப்பதாக, உனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று என் தகப்பனுக்கு நற்செய்தியாக அறிவித்தது அவனை மிகவும் சந்தோஷப்படுத்தின மனுஷன் சபிக்கப்பட கடவான். தேவ பிள்ளைகளே, வந்த எதிர்ப்பு ராஜாக்களிடத்திலிருந்து, யூதயா மக்களிடத்திலிருந்து, யூதர்களிடத்திலிருந்து, பிற்பாடு ஆலய அதிகாரி ஆசாரனிடத்திலிருந்து எதிர்ப்பு வந்ததுனால அவரு நான் பிறந்திருக்கவே கூடாது என்று சொல்லி எரேமியா அந்த இடத்துல வேதனைப்படுகிறார். ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று எங்க அப்பாவை சந்தோஷப்படுத்தினான் பாருங்க, அவனே சபிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். இதே போல யோபுவும் கூட அவருக்கு வந்த பிரச்சனை போராட்டத்தின் நிமித்தமா யோபு 3ஆம் அதிகாரம் 10லிருந்து 11 வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரம் வாசித்துருங்க, நம்ம செய்திக்கு போகலாம். சீக்கிரம் வாசித்துருங்க. யோபு 3ஆம் அதிகாரம் 10லிருந்து 11 வரைக்கும் கொஞ்சம் வேகமா வாசிங்க. நான் இருந்த கர்ப்பத்தின் வாசலை அதை அடைக்காமலும் என் கண்கள் காண்கிற வருத்தத்தை மறந்து விடாமல் இருந்ததே கர்ப்பத்தில் தானே அழியாமலும் கர்ப்பத்திலிருந்து புறப்படுகிற போது சாகாமலும் போனதென்ன, என்னை ஏந்தி கொள்ள மடியும் நான் பாலுண்ணின ஸ்தானங்களும் உண்டாயிருந்ததென்ன, அப்படி இருந்ததனானால் அசையாமல் கிடந்து அமர்ந்திருந்து நிலங்களில். சரி, கவனிக்கலாம். யோபுவும் கூட தாம் பிறந்ததை குறித்து என்ன பண்ணனா அதை சாபமாக எண்ணுகிறார். அந்த அளவுக்கு யோபுக்கு என்ன இருந்தது? உபத்திரம் காணப்பட்டது. அல்லேலூயா. இப்படி உபத்திரம் பிரச்சனை மத்தியில எரேமியா தீர்க்கதரிசி தம்முடைய ஊழியத்தை செய்தாலும் அவர் சொல்றாரு பாருங்க, கவனிங்க, இந்த ராஜாக்களுடைய துன்பமும் ஆசாரனுடைய துன்பமும்
யூதயாவுடைய துன்பம், ஊழியத்தையும் ஏற்றுக்கொள்ள, ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையும் ஏற்றுக்கொள்ளல, இவருடைய வார்த்தையை தள்ளின நிமித்தமா தேவ பிள்ளைகளை இவர் பட்ட துன்பம் நான் பிறந்தே இருக்கக்கூடாது என்று என்ன பண்ண துன்பப்படுகிறார். ஆனாலும் கூட 11ஆம் வசனத்துல சொல்றாரு, எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல சொல்றாரு, கர்த்தரு பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோட கூட இருக்கிறார். என்னை துன்பப்படுத்துறியே ஆலய அதிகாரியே, ராஜாவே, யூதயா ஜனங்களே, என்னை துன்பப்படுத்தி என் ஊழியத்தை தள்ளிட்டீங்க, என் வார்த்தையை அசட்ட பண்றீங்களே, கர்த்தர் என் கூட எப்படி இருக்கிறாரு? பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோட கூட இருக்கிறாரு. என்னை துன்பப்படுத்துறீங்க, என்னை மேற்கொள்ள மாட்டீங்க, நீங்க இடறுவீங்க, உங்கள் காரியங்கள் வாய்க்காது என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளை, நம்மை துன்பப்படுத்துகிற, நம்மளை இடறி போக பண்ணுகிற, நமக்கு விரோதமாக இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் எப்படி காணப்படுவார்னா பயங்கரமான பராக்கிரமசாலியாய் காணப்படுவார். இததான் யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல மோசேவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, மோசே இந்த ஜனத்திற்கு முன்பதாக, கொஞ்சம் வாசிக்க முடியுமா? கொஞ்சம் வேகமா வாசிக்க முடியுமா? அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்வேன், உன்னோடு கூட இருக்கிற எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பாங்க, உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. இங்க மோசே கூட இஸ்ரவேல் ஜனங்க ஏற்றுக்கலங்க, முறுமுறுக்கிறாங்க, தள்ளுறாங்க. ஆண்டவர் மோசேவை பார்த்து சொல்ற, மோசே நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்குன்னு சொல்றேன். அதனால பிரச்சனையா, போராட்டமா, நிந்திக்கிறானா, அவமானப்படுத்துறானா, தூஷிக்கிறானா, எதிர்ப்பாய் காணப்படுகிறானா, அவனுக்கு முன்பதாக கர்த்தர் உனக்கு எப்படி காணப்படுவார்னா பயங்கரமான பராக்கிரமசாலியா இருப்பான். பயங்கரமான பராக்கிரமசாலியா என் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாருங்க. அவர் இருந்தார்னா அவன் மேற்கொள்ளவே மாட்டான், அவன் இடறுவான், அவன் காரியம் வாய்க்காது, கர்த்தர் அவனை வெட்கப்படுத்துவான். அது மாத்திரமல்ல, மாறாத நிந்தைய, அவன் லட்சிய நித்திய லட்சிய கர்த்தர் அவனுக்கு உண்டாக்கி வச்சிருவாருங்க. அல்லேலூயா. சரி, புரியுதுங்களா இது? சரி, கவனிக்கலாம். இந்த பயங்கரமானவர் என்ற தலைப்புல ஒரு 3 காரியத்தை பார்த்து நம்ம முடிக்கலாம். எல்லாம் சங்கீதத்திலிருந்து எடுக்கிறேன், ஏன்னா ரெக்கார்டு போய்கின்னு இருக்குது. நீங்கள் அங்கும் இங்கும் தேர்றதுனால நான் சங்கீதத்திலிருந்து எடுத்திருக்கிறேன். சங்கீதம் தான் தெரியுமா? எத்தனாவது புத்தகம்? பழைய ஏற்பாட்டில் 19வது புத்தகம். நல்லா சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். சரி, எடுத்துங்க. சங்கீதங்களின் புத்தகம் 66. சங்கீதங்களின் புத்தகம் 66 5லிருந்து 6 வரைக்கும் வாசிக்கலாமா? தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்க. மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, முதலாவது காரியம், அவர் நடப்பிக்கிற கிரியைகளில பயங்கரமானவர். அல்லேலூயா. எப்பேற்பட்ட கிரியைகளை ஆண்டவராகிய தேவன் நடப்பித்தார்னா கவனிக்கலாம். அப்படியே கீழே வாசிங்கம்மா. கடலை தரையாக மாற்றினார். கவனிங்க. உனக்கு தடையா சிவந்த சமுத்திரமே இருந்தாலும் கர்த்தர் அதுல உனக்கு பாதையை உண்டாக்குவார். மீகால சொல்றாரு இல்லையா, உனக்கு முன்பதாக போய் ஆண்டவர் என்ன செய்யறாராம்? கோணலானவையில கர்த்தர் செவையாக்குறாராம். ஆக எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பயங்கரமான கிரியைகளினால கொஞ்சம் வாசிங்கம்மா, வாசிங்க. 5லிருந்து வாசிங்க. தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்க. தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்க. மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். பாருங்க, நான் இது யாருடைய ஜபன்னு சொன்னா, யாருடைய சாட்சின்னு சொன்னா, எசேக்கியா ராஜாவுடைய சாட்சி. அவரு 3 வருஷம் 15 வருஷம் கர்த்தர் ஜீவனை கூட்டி கொடுத்த உடனே 3வது வருஷத்துல ஒரு ஆண் பிள்ளை ஒன்று கொடுத்தார் ஆண்டவர் அவருக்கு. அந்த பிள்ளையை பிரதிஷ்டை பண்ணும்போது ஆலயத்துல சாட்சி கொடுக்கிறார். அந்த சாட்சியை ஏசர் ஜெபக்குழு சங்கீதமாக பாடுறாங்க. பாடும்போது தான் அவங்க சொல்றாங்க,
யாத்திராகம நாட்களை எடுத்து பாடுறாங்க, கவனிக்கலாம். 5 பாருங்க, தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்க. அவர் மனுபுத்திரரிடத்துல நடப்பிக்கின்ற கிரிகளில் பயங்கரமானவர். எப்பேற்பட்ட கிரிகளை நடப்பிக்கிறாராம்? கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார், ஆற்றை கால்நடையாக கடந்தார்கள், அங்கே அவரில் களி கூர்ந்தோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே கவனிக்கலாம். நடப்பிக்கின்ற கிரிகளில மனுபுத்திரர் மத்தியில உனக்கு எனக்கும் கர்த்தர் நடப்பிக்கிற கிரிகளில பயங்கரமானவராக இருப்பார். அவரு எப்பேற்பட்ட பயங்கரமான கிரிகளை நடப்பிப்பார்னா, பெரிய கடல், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி சிவந்த சமுத்திரம், பின்னாடி பார்வோனுடைய சேனை, அந்த தடையே கர்த்தர் நீக்கினாருங்க. பாருங்க, ஆறுகளை கால்நடையாக்கினார்கள். யோர்தான் நதியை, யோர்தான் என்று சொன்னா பல அர்த்தம். அதுல ஒண்ணு திடீர் தாக்குதல் என்று பொருள். அதையே ஒரு குவிலாக கர்த்தர் சேர்த்து இஸ்ரவேல் ஜனங்களை அந்த கால்நடையாக நம்ம நடக்க பண்ணினாராம். ஆக பெரிய தடையா இருக்கட்டும், சிறிய தடையா இருக்கட்டும், இவைகளெல்லாம் கர்த்தர் உன்னை என்ன பண்ண கடக்க செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கடக்க செய்வாரு. துரோகிகள் தங்களை உயர்த்தாதபடி ஆண்டவர் என்ன பண்ண செய்வாராம். அல்லேலூயா. 7ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? நம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமா இருக்கிறது, துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளே. முதலாவது காரியம், மனுபுத்திரருக்கு முன்பதாக ஆண்டவர் நடப்பிக்கிற கிரிகளில உனக்கு எனக்கும் பயங்கரமானவராக இருப்பார். அதுல என்ன நடக்குன்னா, பெரிய தடையோ சின்ன தடையோ கர்த்தர் அதை கடக்கும்படி செய்வாரு. துரோகிகள் தங்களை உயர்த்தாதபடி நம்மனா தங்களை உயர்த்தவே முடியாது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, 4ஆம் வசனத்துல பொருத்தனைகளை செலுத்தணுங்க. என்ன பண்ணோம்? பொருத்தனைகளை செலுத்தணும். ஆண்டுடைய பிள்ளைங்க தேவனுக்கென்று என்னென்ன பொருத்தனைகள் செய்திருக்கணுமோ. ஏன்னு சொன்னா, சங்கீதம் 76:11 கொஞ்சம் வேகமா இருங்க, நான் சங்கீதத்திலே தான் சொல்ல போறேன். 76:11 பொருத்தனை பண்ணி தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்க. அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டு. கவனிக்கலாம், அவர் எப்பேற்பட்டவர்? நம்முடைய ஆண்டவர் பயங்கரமானவர். அதனால அவருக்கு காணிக்கையும் பொருத்தனை நம்ம என்ன பண்ண செலுத்தினோமா. என்ன பொருத்தனை செய்தோமோ அதை செலுத்தும் போது அவர்கள் நடுவில் இருந்து கர்த்தர் நடப்பிக்கிற கிரிகளை, நமக்குள்ள நடப்பிக்கிற கிரிகளை அவர் எப்பேற்பட்டவர்னா பயங்கரமான தேவனா இருப்பார். அவர் பயங்கரமான தேவனா இருக்கிறதுனால சின்ன தடையோ பெரிய தடையோ கர்த்தர் அதை உன்னை கடக்க பண்ணுவாரு. துரோகிகள் தங்களை உயர்த்தவே முடியாது. தேவ பிள்ளைகள் அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா பொருத்தனைகளை செலுத்தணுங்க. ஆமாங்க, நீங்க என்ன பொருத்தனை செலுங்க. அண்ணாலமா பொருத்தனை பண்ணாங்க, செலுத்தினாங்க. யாக்கோபு பொருத்தனை பண்ணார், ஆதியாகமம் 28 அதை செலுத்தினார். அவங்களுக்கு முன்பதாக யாருமே தன்னை உயர்த்தி கொள்ளவே முடியல. அவங்க வில்லுகள் முறிந்து போக முடியாத கர்த்தர் செய்தார். ஆமென். அதனால பொருத்தனைகளை செலுத்தணும். ஏனென்றா நம்முடைய ஆண்டவர் எப்பேற்பட்டவரா? பயங்கரமானவர் என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, 2வது காரியம், அதே சங்கீதம் 45:4, அதே சங்கீதம் 45:4 சத்தியத்தின் நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாரும் உமது வலது கரம் பராக்கிரமமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும். சரி, இங்க கவனிக்கலாம். கவனிங்க, நம்முடைய வலது கரமே பயங்கரமான பராக்கிரமத்தை நம்ம விளங்க பண்ணும். 2வது வார்த்தை, 2வது குறிப்பு. குறிப்பு கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளே. குறிப்பு நான் சொன்னேன் 5ஆம் வசனத்துல 66:5 கவனிக்கலாம். மனுபுத்திர இடத்துல நடப்பிக்கிற கிரிகள் அவர் பயங்கரமானவராக இருப்பார் என்று பார்த்தோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? பொருத்தனைகளை செலுத்தணும். 2வது, நம்முடைய கையே பயங்கரமான பராக்கிரமங்களை என்ன பண்ண விளங்க பண்ணுன்னு சொல்றார். நம்முடைய கையாத செய்யாண்டார். எப்போ செய்யன்னா, சத்தியத்தின்படி நடந்தா ஜெயம் கிடைக்கும். நம்முடைய வலது கரம் பராக்கிரமத்தை நடப்பிக்கும் என்று சொல்றார்.
இப்போ சாலமோனுடைய நிச்சயதார்த்தத்துல பாடப்பட்ட சங்கீதம். பெண்ணுடைய வாய்ப்பிறப்ப கேட்குறாங்க, அம்மா உனக்கு சாலமோனை பிடித்திருக்குதா? அந்த அம்மா சொல்றாங்க, எத்தனையோ பேர் பார்க்க வந்தாங்க, அவர்கள் எல்லாரும் காட்டிலும் இவர் தான் சௌந்தரியம் உள்ளவர், சாலமோனை தான் எனக்கு பிடித்திருக்கிறது சொல்லிட்டு அவங்க ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. 45 நாள்ல அதை திரும்ப வாசிங்கம்மா. சத்தியத்தின் நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக கவனிக்கலாம். இப்போ சாலமோனை பார்த்து சொல்றாங்க, நம்முடைய வாழ்க்கையும் உன் வலதுகரம் பயங்கரமான காரியங்களை நடப்பிக்கணும். எப்படி இருந்தா நடப்பிக்கன்னு சொன்னா, சத்தியத்தின்படி நடப்ப, ஏன்னா நம்முடைய வாழ்க்கை ஜெயமா இருக்கும் என்று ஒரு ஆலோசனை சாலமோனை நிச்சயதார்த்தம் பண்ணுகிற பெண்ணு நபனை ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க பாருங்க. அது ரொம்ப அழகா இருக்குது பாருங்க. அது திரும்ப நானே வாசிக்கிறேன். சத்தியத்தின் நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் உமது மகத்துவத்துல ஜெயமாக ஏறி வாரும். தேவ பிள்ளைகளே, நீங்க சத்தியத்தின்படி நடந்தா வாழ்க்கையும் ஜெயமா இருக்கும், ஊழியம் ஜெயமா இருக்கும், நீங்க துவங்கினதையும் கர்த்தர் ஜெயமா முடிப்பார். எதன்படி நடக்கணும்? சத்தியத்தின்படி நடக்கணும். சத்தியத்தின்படி நடந்தா உமது வலது கரமே பயங்கரமான காரியங்களை செய்யும். ஆமாங்க, மோசவுடைய கரம் பயங்கரமானதை செய்தது. கையை உயர்த்துறாரு, அமலேக்கர் வெட்டுண்டு போனாங்க, கையை உயர்த்துறாரு, செங்கடல் 2 பிரிது, கையை உயர்த்துறாரு. கவனிக்கலாம், கற்பாறையிலிருந்து தண்ணீர் வருது. அதனால நமது வலதுகரமே பராக்கிரமம் செய்யணும்னா நம்ம எதில் நடக்கணும்? சத்தியத்துல நடக்கணுங்க, சத்தியத்துல நடக்கணும். அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். 3வது காரியம், பயங்கரமான குழியிலிருந்து கர்த்தர் நம்ம தூக்கி எடுத்தார். 40ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? பாருங்க, பயங்கரமான குழியிலும். சரி, கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளே. இது சாலமோனுக்கு அறிவுரையாக தாவீது தன்னுடைய அனுபவத்தை சொல்றார். சொல்லும்போது, கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதல் என்ன பண்ணாரு கேட்டார். சாலமோனே, எவ்வளோ பிரச்சனை சவுல் பண்ணாரு, அகிதோப்பல் பண்ணாங்க, நான் பொறுமையா காத்திருந்தேன். அவங்க பக்கம் இல்லை, கோலியாத்து பக்கம் இல்லை, என் பக்கம்தான் கர்த்தர் சாய்ந்தார். ஆகவே நீ பொறுமையா காத்திருன்னு சொல்லிட்டு தன்னுடைய அனுபவத்தை சொல்றார். பயங்கரமான குழியிலும். கவனிக்கலாம், ஆகித்து ராஜாவின் இடத்துல போய் மாய்க்கிட்டாரு. பயங்கரமான குழி. கேகிலா பட்டணத்துல தாவீது இருக்கும்போது அது அரணிப்பான பட்டணம் என்று சொல்லப்படும். சுற்றிலும் சுவர், ஒரே ஒரு வழி, ஒரே ஒரு வழியில தான் போகலாம், ஒரே ஒரு வழியில தான் வரலாம். சீப்பூர் ஊராரு சவுலுக்கு தகவலை கொடுத்துட்டாங்க, கேகிலா பட்டணத்துல தாவீது இருக்கிறாரு சொல்லி. சவுல் வந்து தாவீதை சூழ்ந்துட்டார். ஆனாலும் கூட தாவீதை கர்த்தர் தப்புவித்தார். இதைதான் சொல்றாரு, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து பாவத்துல விழுந்துட்டார். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்துல கர்த்தர் விட்டு இல்லைங்க, 12ஆம் அதிகாரத்துல தீர்க்கதரிசி மூலியமாக அந்த பாவத்துல இருந்து கர்த்தர் யாரை தூக்கி எடுத்தார்? தாவீதை தூக்கி எடுத்தார். அதனால அவர் சொல்றாரு பாருங்க, என் கால்களை கண்மலை மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. தேவ பிள்ளைகளை, உன்னி என்னையும் பெரிய ஆபத்துல இருந்து கர்த்தர் தூக்கி எடுத்திருக்கிறார். ஆமாங்க, ஆகித்து ராஜாவின் இடத்துல போய் தாவீது மாட்டார். போச்சு, வம்பு வந்துடுச்சு கேட்குறாங்க தாவீதை பார்த்து. ஆகித்து ராஜாவை பார்த்து கேட்குறாங்க அவங்களுடைய ஆட்கள், நான் என் கோலியாத்தாச்சு, அவனுக்கு போய் நீ அடைக்கலம் கொடுத்து வச்சிரு, கோலியாத்துடைய பட்டயம் தாவீதுடைய கையில் இருக்குது பாருன்னு. தாவீது பைத்தியக்காரனை போல ஒரு வேஷம் போட்டு உமிழ்நீர தாடி வழியாக ஒழிவு பண்ணி வாசக்கால்களை போயிட்டு கீரின்னு பைத்தியத்தை போல ஒரு ஆக்ட் பண்ணி அங்கேருந்து பயந்து ஓடிறாரு. தேவ பிள்ளைகளை, இது போல பயங்கரமான குழியில தாவீது ஆபத்தில் இருந்தாரு, கர்த்தர் தூக்கி எடுத்தார். அதுபோல எத்தனையோ காரியங்கள்ல மீண்டு வரவே முடியாது, முடிஞ்சதுன்னு நினைச்ச நாட்கள் எல்லாம் கர்த்தர் நம்மளை தூக்கி எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தூக்கி எடுத்திருக்கிற நம்ம தேவ மேல எப்படி இருக்கணும்னா உறுதியான அஸ்திபாரமா இருக்க வேண்டும். ஆமாங்க, இததான் சொல்றாரு பாருங்க.
என் கால்களை கண்மலை மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. தேவ பிள்ளைகளே, என்னை பயங்கரமான குழியிலிருந்து கத்த தூக்கி எடுத்திருக்கிறார். நானலை போல வாழ்க்கை வாழக்கூடாது. பாருங்க, அனல் இல்லாம குளிரும் இல்லாம இருக்கக்கூடாது. ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலுன்னு இருக்கக்கூடாது. எப்படி இருக்குன்னா உறுதியான அஸ்திபாரத்தோடு இருக்கணும். என்னை தூக்கி எடுத்தாரேன்னு சொல்லி கண்மலையாகி கிறிஸ்து மேல நம்ம உறுதியா நிக்கணும். சாயாம உறுதியா கர்த்தருக்காக வைராக்கியமா நிக்கணும். அல்லேலூயா. சரி, 3 காரியங்களை பார்த்தோம். அவர்கள் மத்தியில, மனுஷர்களுடைய மத்தியில நடப்பிக்கிற கிரிகளை கர்த்தர் நமக்கு எப்படி இருப்பாரா? பயங்கரமானவராக இருப்பார். அதனால எப்பேற்பட்ட பயங்கரமான கிரிகளை நடப்பிப்பார்னா, பெரிய தடையோ சின்ன தடையோ அதை நீ கடக்கும்படியா செய்வாரு. துரோகிகள் உனக்கு முன்பு தன்னை உயர்த்தவே முடியாது. அதுக்கு என்ன செய்யணும்? பொருத்தனைகளை செலுத்தணும். 2வது, நமது வலதுகரமே பயங்கரமான காரியங்களை விளங்க பண்ணும். ஆண்டுடைய பிள்ளைங்க என்ன செய்யணும்னா சத்தியத்தின்படி நடக்கணும். 3வது, பயங்கரமான குழியிலிருந்து கர்த்தர் நம்மளை தூக்கி எடுத்தார். ஆபத்துல இருந்து கர்த்தர் தூக்கி எடுத்தார். இனி நம்ம எப்படி இருக்குன்னா உறுதியா இருக்கணும். ஆமாங்க, ரூத்து உறுதியா இருந்ததுனால தான் தான் மாமியாரை பார்த்து சொல்றாங்க, கவனிக்கலாம், இனி நான் இங்க எங்க இருக்க மாட்டேன், மோவாப்புல இருக்க மாட்டேன், பாவம் இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன், பரிசுத்த ஆவியானவர் என்னை எங்க நடத்துறான்னு அங்க வருவேன், உன் தெய்வம் தான் என் தெய்வம் சொல்லி உறுதியா இருந்தாங்க. அதனால தெய்வ பிள்ளைகளே, நம்ம உறுதியா இருக்கணும். எங்க இருந்து கர்த்தர் நம்மளை தூக்கி எடுத்தாரு? பயங்கரமான குழிங்க, ஆபத்துல இருந்து கர்த்தர் நம்மளை தூக்கி எடுத்திருக்கிறார். அதனால கர்த்தர் நம்ம இடத்துல உறுதியை பார்க்கிறார். அல்லேலூயா. சரி, ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆண்டவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உன்னோடு கூட இருப்பார். உன்னை துன்பப்படுத்துங்க மேற்கொள்ள மாட்டாங்க, இடறுவாங்க, அவங்க காரியங்கள் வாய்க்காது, மிகவும் வெட்கப்படுவாங்க. மறக்கப்படாத நித்திய லட்சிய கர்த்தர் அவர்களுக்கு உண்டாக்குவார். ஆமென். அல்லேலூயா. சரி, கண்களை மூடலாமா? ஜெபிக்கலாமா? கிருபையின் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். என் ஆண்டவர், நீங்க ஆசீர்வதிங்க ஐயா. ஆண்டவரே, கான்ஃபரன்ஸ் லைன்ல இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. யூடியூப்ல கேட்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 20:11 எங்கள் வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றும்படியா ஜெபிக்கிறேன். அந்த பிள்ளைகளை ஆண்டவரே, இப்படி அபிஷேகத்தை சார்ந்த அடியேன் ஆசீர்வதிக்கிறேன். என் தகப்பன், நீங்க ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உமது கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். வழிநடத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென்.